சாந்தோம் மெட்ராஸ் 6,04,000. சென்னையோட கிழக்கு கடற்கரைக்கும் கோரமண்டல் கோஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு. சமுத்திரத்துக்கும் மயிலாப்பூருக்கும் நடுவில். அதோட பேரு சாந்தோம். இந்த இடம் பல்லவர்களோட முக்கியமான கடல் வணிகத்தலம். அவங்கள மயிலை காவலன்னு சொல்லிப்பாங்க. மயிலாப்பூரோட காவலர்கள்னு அர்த்தம். சாந்தோமோட ஹிஸ்டரி நம்ம எடுக்க ஆழமாக போய்க்கினே இருக்கும். மெட்ராஸ் வெள்ளக்காரன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே சாந்தோம் வந்து ஒரு பெரிய நகரம். சாந்தோம் இருக்குன்னு பயந்துக்கினே இருக்குன்னு ஒரு ஆசையில் தான் இங்கே வந்தாங்க. அதே மாதிரி சாந்தோமை பற்றி பயப்படாதனாலே கிடையாது. ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் ஒரு கேட்டு பேரே சாந்தோம் கேட்டுன்னு இருக்கும். அவ்வளோ இதுவாக இருக்கும். பட் போர்ச்சுகீசியர் வந்து சாந்தோம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு? பெரிய புராணத்தில் சேக்கிலார் எழுதுவார். நம்ம வாயிலார் நாயனார்னு மெட்ராஸ் மயிலாப்பூரில் ஒரு 63 ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி எழுதுகிறப்போ பெருசாக அவரை பற்றி ஒன்றும் எழுத மாட்டார். அவர் இருந்த ஊரை டிஸ்கிரைப் பண்ணுவார். ஸோ பல்லவன் வந்து அந்த காலத்தில் மயிலை காவலன்னு பேர். மயிலாப்பூரோட துறைமுகம் அது சாந்தோமாக தான் இருந்திருக்கணும். ஸோ அங்கே வந்து அதை சாந்தோமில் இருந்த மயிலாப்பூர் துறைமுகத்தை சேக்கிலார் டிஸ்கிரைப் பண்ணுவார். அப்படியே கப்பலில் வந்து பாய்மர கப்பலில் யானையெல்லாம் வந்து இறங்கலை, யானை வருதான். ஸோ இந்த சாந்தோம் பீச்சில் உலாவிகிட்டு இருக்க எருமை கன்றுகளை பார்த்துட்டு யானை பயந்துருதான். இவ்வளோ கொழுன்னு இருக்க எருமை கன்றுகள், நம்ம எப்படி இறங்கி எப்படி இங்கே வாழ்க்கை நடத்துறது, யானைகள் பயப்படுதான். இதான் இந்த ஒரு புலவரோட ஊமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இட் ஷோஸ் ஃபார் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் சாந்தோம். அந்த காலத்துலேயே வளமையோடு இருந்திருக்கு ஊர். இன்றைக்கி மெட்ராஸில் எந்த பகுதியை விடவும் சாந்தோமுக்கு தனியாக ஒரு சரித்திரம் இருக்குது, ஜாஸ்தியாக சரித்திரம் இருக்குது. போர்ச்சுகீசியரால் கட்டப்பட்டது, டச்சுக்காரலால் இடிக்கப்பட்டது, பிரெஞ்சுக்காரலால் குண்டு போடப்பட்டது, கோல்கொண்டாவால் வந்து மொத்த இதுவும் சிறைபிடிக்கப்பட்டது, அப்புறம் கடைசியாக வெள்ளைக்காரன் டேக் ஓவர் பண்ணது. இவ்வளோ ஃபாரின் பவர்ஸோட இது இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் அவுரங்கசீப் வந்து மயிலாப்பூர்னு காயின் அடிக்கிறார், மின்ட் இருந்துச்சு. இது தனியாக ஒரு கன் பவுடர் ஃபேக்ட்ரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பவுடர் மில் ரோடுன்னு சொல்லுவாங்க. கன் பவுடர் ஃபேக்ட்ரி பெரிய கோட்டை இருந்துச்சு, போர்ச்சுகீஸோட கோட்டை இருந்துச்சு. ஸோ ஒரு முஸ்லீம் ஹிஸ்ட்ரி இருந்தாலோ கிறிஸ்டின் ஹிஸ்ட்ரி இருந்தாலோ இது ரொம்ப முக்கியமான இடம். முக்கியமாக மெட்ராஸில் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹிஸ்ட்ரி கொண்ட இடம் வந்து சாந்தோம். ஸோ நிறைய பழைய காலத்து சர்ச்சஸ் இருந்தது. செயின்ட் தாமஸோட கனெக்ஷன் இருந்தனால நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து போகிற டூரிசம் நிறைய அந்த காலத்தில் இருந்தது. முக்கியமாக வந்த டூரிஸ்ட் மார்க்கோ போலோ. உலகத்தில் பெரிய டிராவலர்ஸ் 2 பேர் தான், மார்க்கோ போலோ, இபின் பத்தூத்தா மெட்ராஸ்க்கு வரல, மதுரைக்கு வந்தார். மார்க்கோ போலோ மதுரைக்கும் வந்தார், மெட்ராஸ்க்கும் வந்தார், சாந்தோமுக்கு வந்தார். அவர் தேடி மெனக்கேட்டு 1311 இருக்கும். 1311 14ஆம் நூற்றாண்டில் தாமஸோட கதை வந்து தெரிஞ்சு மெட்ராஸ்க்கு வந்து பார்க்குறாரு. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செஞ்சப்போ சாந்தோம் ஏற்கனவே இந்த கரையோட மிகவும் முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. ஜீசஸுக்கு வந்து 12 சீடர்கள், 12 பேர் வேறு வேறு டைரக்ஷனில் போகிறாங்க. ஜீசஸை வந்து க்ரூசிஃபை பண்ண உடனே கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக போகிறாங்க. அதில் வந்து இந்தியாவுக்கு வந்தது தாமஸ். இது லெஜெண்டுன்னு சொல்லலாம், ஸ்டோரின்னு சொல்லலாம், சரித்திரம்னு சொல்லலாம். தாமஸ் மலபார் கரை வழியாக இந்தியா வந்தார். கேரளாவில் பணி செஞ்சார். அதுக்கப்புறம் கிழக்க மயிலாப்பூருக்கு வந்திருக்காரு. தாமஸ் வந்து சென்ட் தாமஸ் மவுண்டில் கொல்லப்படுகிறார். அவரை பாடியை கொண்டு வந்து இங்கே சாந்தோமில் பரி பண்ணுறாங்க. ஒரு நெஸ்டோரியன் சர்ச் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் மார்க்கோ போலோ வரப்பே இங்கே ஒரு நெஸ்டோரியன் சர்ச் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த 12 சீடர்கள் வந்து ஒருத்தர் தான் நேச்சுரலாக செத்து போகிறார். மற்றவங்க எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள், அரசர்களாக கொல்லப்படுகிறார்கள், விதவிதமாக கொல்லப்படுறாங்க. அதில் 3 பேர் தான் செத்த இடத்துக்கு மேலே சர்ச்சு கட்டியிருக்காங்க. முதலாவது ரோம்ல வேட்டிகன்ல சென்ட் பீட்டர், 2வது ஸ்பெயின்ல சென்ட் ஜேம்ஸ், 3வது இங்க சாந்தோம்ல இருக்க சென்ட் தாமஸ். இந்த சர்ச் வந்து டிப்பிக்கல் போர்ச்சுகீஸ் சர்ச், அந்த ரவுண்ட் பேரல் வேலட்டோட இருக்கும். அதை வந்து இடிச்சு ஒரு பெரிய பேசிலிக்காவை இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு 100-110 வருஷம் முன்னால் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் கட்டின சர்ச் தான் இப்போதைக்கு இருக்குது. அது வந்து சிலுவை ஷேப்பில் இருக்கும், கடல் பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து கடலுக்கு போகிறதுக்கு ஒரு படிகள் இருக்கும். அந்த படியில் வந்து ஒரு கம்பம் இருக்கும். அந்த கம்பம் வந்து ஒரு லெஜெண்ட் இருக்குது. செயின்ட் தாமஸ் வந்து பக்கத்தில் இருக்க அடையார் ஆறு வெள்ளம் பெருக்கு வரப்போ அந்த கம்பை வச்சு இந்த வெள்ளப்பெருக்கை சரி பண்ணாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் செயல்படுகிற முக்கியமான இண்டஸ்ட்ரியில் பழமையானது பேரியோட முதல் ஃபேக்ட்ரி இங்கே சாந்தோமில் தான் நடந்துச்சு. வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவர் பேரி. அவர் வந்து பூட்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறார். 15 ஏக்கரில். இதில் சாந்தோமில் வந்து 400 பேர் வேலையை வச்சு பூட்ஸ் பண்ணி அமெரிக்கன் ஆர்மிக்கு விற்கிறார் அந்த காலத்தில், 18ஆம் நூற்றாண்டில். ஸோ இந்தியாவோட முதல் ஃபேக்ட்ரிகள் இது ஒன்று இருக்கும். அதே மாதிரி பேரி வந்து கோட்டைக்குள்ளே, சாந்தோம் கோட்டைக்குள்ளே ஒரு பெரிய கேசல் மாதிரி கட்டி பாரிஸ் கேசல்னு சொல்லிக்கிறாரு. தாமஸ் பேரி சாந்தோம் கடற்கரையில் 15 ஏக்கர் நிலத்தில் லெதர் ஃபேக்ட்ரியும் காலனி ஆலையும் போட்டிருக்காரு. இந்த கடல் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு சுகமான வாழ்க்கை. ஸோ பெரிய பெரிய பங்களா இருக்கும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பிஎஸ்எஸ் சாத்தப்ப செட்டியார் வச்சுருந்தாரு. அதே மாதிரி பெரிய பேலஸ் ஆரம்பித்து அதில் சினிமா ஷூட்டிங்லாம் நிறையா நடக்கும். ஸோ ரோட்லேருந்து கடல் வரைக்கும் இருக்கும். அதில் முக்கியமான பேலஸ் வந்து மைசூர் பேலஸ். மெட்ராஸ் பிரசிடென்சியை ஒட்டி இருக்க நிறைய ராஜாக்கள் மெட்ராஸில் ஒரு பேலஸ் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெள்ளைக்காரனும் டீல் பண்ணணும், வரணும், போகணும்னு. டிராவன்கோருக்கு அடையாறில் இருந்துச்சு. அதே மாதிரி மைசூருக்கு வந்து
சாந்தோமில் இருந்துச்சு. சர்ச்சிலேருந்து ஒரு 3 பில்டிங் தள்ளி, அது பேர் சாமுண்டேஸ்வரி பாக் அப்படின்னு ஒரு கடல் வரைக்கும், ரோட்லேருந்து கடல் வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் ஏதோ காரணத்துக்காக ராஜா வித்துட்டாரு. அந்த முருகப்பா குரூப் வாங்கினாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு அங்கே இருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யன் கவுன்சிலேட் அங்கே நடக்குது. ஸோ ரஷ்யன் கவுன்சிலேட்டுக்கு எதிர்க்க இருந்த ரோடு பேர் பேலஸ் ரோடுன்னு இருந்துச்சு. அந்த பேலஸ் ரோடு தான் இப்போ பாபநாசம் சிவன் ரோடுன்னு பேரை மாற்றிட்டாங்க. மெட்ராஸ் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கூல் சர்க்கியூட்டை தான், ஒரு 20,000-30,000 புள்ள படிக்கிற இடம் சாந்தோம். அந்த காலத்து இந்த டெஃப், காது கேட்காத பசங்களுக்காக ஒரு ஸ்கூல் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான கட்டடம். அதெல்லாம் இப்போ இடிச்சு திருப்பி ஏதோ கட்டுறாங்க. பட் இந்த ஒரிஜினல் பில்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். சாந்தோமில் ஒரு பீச் இருந்துச்சு. இன்றைக்கி யாருக்கும் தெரியாது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஸ்லம் கிளியரன்ஸ் இது கட்டிட்டாங்க, பில்டிங் கட்டிட்டாங்க. ஒரு சாந்தோம் பீச் ரொம்ப பாப்புலராக இருந்து ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. அங்கே நடுவில் ரேடியோ ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், ரவுண்டு கலராக. குங்குமச்சிமிழ்ங்கிற படத்தில் ஒரு மோகனும் இளவரசியும் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு இருக்கும், அதில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறையா சினிமாக்கள் ஒரு ரவுண்டாக ஒரு பில்டிங் இருக்கும். அதை சுற்றி மக்கள் நின்று அதில் கேட்பாங்க. ஏன்னா ரேடியோக்கள் எல்லாராலையும் வீட்டில் வச்சுக்க முடியாது. ஸோ ரேடியோ வந்து கார்பரேஷன் வந்து அங்கே ஒரு பெரிய ரேடியோ வச்சு, லவுட் ஸ்பீக்கர் வச்சு மக்கள் சுற்றி நின்று டெய்லி நியூஸ் கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த ரேடியோ ஹவுஸ் வந்து சாந்தோமில் இருந்து அந்த பில்டிங் வந்து இன்னமும் இருக்குது. சாந்தோமில் வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து முக்கியமாக நடந்தது வந்து சத்தியாகிரகம் நடந்துச்சு. ராஜாஜி சால்ட் சத்தியாகிரகாவுக்கு வந்து மெட்ராஸ் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வேதாரண்யம் போயிடுறாரு. ஸோ மெட்ராஸில் இருக்க மக்கள் வந்து சொந்தமாக அவங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. தெலுங்கு மக்கள்லாம் சேர்ந்து லேபர் ஸ்டாச்சு பக்கத்தில் பண்ணுறாங்க. அங்கே போலீஸ் ஃபயரிங்லாம் இருக்குது. நாடக நடிகைகள் சேர்ந்து இந்த சர்ச்சுக்கு பின்னால் வந்து உப்பு காய்ச்சுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான சுதந்திர போராட்டத்துக்கு. அதே மாதிரி காந்தி செத்து போனப்போ ஒரு 20,000-30,000 பேர் சாந்தோம் பீச்சில் கூடி அந்த செய்தியை முதல் முறையாக கேட்குறாங்க. ஒரே சோகமாக இருக்குது. காந்தி செத்து அவரோட இறுதி சடங்குகள் நடக்கிறப்போ சாந்தோம் பீச்சில் 5,000-10,000 பேர் வந்து மொட்டடிச்சுக்கிறாங்க. எங்கள் அப்பா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டடிச்சுக்கிறாங்க. சினிமா வந்து டாக்கி ஆன உடனே பல ஜீனியஸ்க்கு வந்தாங்க. அவங்களாம் சத்தியமாக சினிமா பற்றி படிக்கலை. வக்கீல் படிச்சிருந்த கே சுப்பிரமணியம் அப்படி தான். அவர் தான் அந்த ஜெமினி ஸ்டுடியோக்கு முன்னால் அங்கே வச்சுருந்தவர். ப்ரொடியூசர்ஸ் ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார். சுப்பிரமணியம் வந்து தியாகபூமிக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். தியாகபூமி வந்து ஃபுல்லாக சாந்தோமில் ஷூட் பண்ணப்பட்டது. தியாகபூமி வந்து வாஸ் பேண்ட் பை த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பேன் பண்ணதுக்கப்புறம் அதை தேட்டரில் ஃப்ரீயாக ஓட்டினாங்க, ஸோ அதை மக்கள்லாம் பார்க்கலாம்னு. கே சுப்பிரமணியம் டாக்டர் தான் பத்மா சுப்பிரமணியம். அவங்க வீடு வந்து சாந்தோமில் இருந்துச்சு. சாந்தோமில் வந்து இப்போ டான்விக் சேவியோன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்த காரை தான் நேரு இங்கே வரப்போ காங்கிரஸ் கமிட்டி வாடகைக்கு வாங்கி நேரு அந்த காரில் போவார். இவங்க வீட்டு வாசலில் நின்று கையாட்டுவார், அவங்க ஆரத்திலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமானது. விடுதலை போராட்டத்தில் முக்கியமான படம் வந்து தியாகபூமி. அந்த மாதிரி நிறையா எடுத்தாங்க. சாந்தோமுக்கு அதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. சாந்தோமுக்கு பக்கத்தில் அடையாறு கரையில் ஒரு போர் நடந்திருக்கு. போர் நடந்த அந்த நாள் இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. அடையாறு ஆறுக்கு ஒரு பக்கம் வந்து பிரெஞ்சுக்காரங்க 300 பேர் இருந்தாங்க. சாந்தோம் சைடில் 10,000 பேர் நவாபோட ஆள் இருந்தாங்க. சாந்தோம் வந்து அப்போ நவாபோட அதுக்கு அடியில் வந்துச்சு. ஸோ இந்த 10,000 பேர், அந்த 300 பேர் எப்படி தோக்கடிச்சாங்க, இந்த ஆர்கனைஸ் ஆர்மிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது பேட்டில் ஆஃப் அடையாறில் வெளிப்பட்டுச்சு. சாந்தோமுக்கு அதில் முக்கியமான ரோல் இருக்குது. சாந்தோமில் பல போர்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி மெட்ராஸில் வந்து இந்த கேஸ்ட் ஃபைட் ரொம்ப நடக்கும். லெஃப்ட் ஹேண்ட் கேஸ்ட், ரைட் ஹேண்ட் கேஸ்ட், வலது பக்கம் இடது பக்கம்னு கேஸ்ட்டை பிரிச்சுக்குவாங்க, அடி சண்டை போட்டுக்குவாங்க. அதில் ஒரு வாட்டி வெள்ளைக்காரன் ஒரு பக்கம் சைட் பண்ணோன்னே அந்த இன்னொரு கேஸ்ட், ரைட் ஹேண்ட் கேஸ்ட் ஃபுல்லாகவே சாந்தோமுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஊரே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாம் சாந்தோமுக்கு வந்த உடனே பிரிட்டிஷ்காரன் வந்து சாந்தோமனை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியாக பஞ்சாயத்தாய் திருப்பி கூட்டிகிட்டு போனாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து சாந்தோமுக்கு. இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி மெட்ராஸில் ஆரம்பிச்சது சாந்தோமில் தான் ஆரம்பிச்சது. போர்ச்சுகீசிய தந்தைகளுக்கும் இந்திய பெண்மணிகளுக்கும் பிறந்த குழந்தைகள் அப்படியே வம்சாவளியாக வந்துடுவாங்க. அதில் இந்த பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், பேரழகிகளாக இருக்கும் குழந்தைகள்லாம். மெட்ராஸோட ஆரிஜினே ஒரு சாந்தோம் பெண்ணால் தான் அப்படின்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. ஸோ மெட்ராஸை வந்து தோற்றுவிச்ச ஃப்ரான்சிஸ் டே. ஒரு கஷ்டமான இடம். மெட்ராஸ் வந்து ஒரு பிரமாத இடம் கிடையாது. ஒரு துறைமுகத்துக்கோ ஒரு வர்த்தக வணிகம் செய்கிற இடத்துக்கோ ஒரு பெரிய இடம் கிடையாது. அங்கே ஏன் சூஸ் பண்ணாருன்னு பின்னால் அவங்க என்கொயரிலாம் வச்சாங்க. அது வந்து ஃப்ரான்சிஸ் டேக்கு ஒரு அழகான மெசிட்டோ பெண்மணி, அதாவது ஒரு பாதி போர்ச்சுகீசிய பாதி தமிழ் பெண்மணி காதலியாக இருந்தால் அவளை டெய்லி போய் அவர் பார்க்கணும். சாயங்காலம் போயிடுவார், காலைல தான் வருவார். அதுக்காக தான் மெட்ராஸை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணோட பேர் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த பெண்ணால் கூட நம்ம மெட்ராஸ் உருவாக்கி இருக்கலாம், சாந்தோமில் பிறந்த ஒரு பெண்ணால் கூட. மெட்ராஸ் ஹிஸ்டரியை ரொம்ப அஃபெக்ட் பண்ண இன்னொரு பெண் வந்து டூப்ளேயோட மனைவி. அவளும் பாதி போர்ச்சுகீஸ் பாதி மெட்ராஸ் சாந்தோம்லேருந்து வந்த பெண்மணி, பேர் ஜீன். ஏற்கனவே கல்யாணம் ஆனவ, குழந்தை இருந்தது. அவள் டூப்ளேயோட ஆசை நாயகியாகி அப்புறம் மனைவி ஆயிடுறா. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கா. அவளோட தூண்டுதலில் தான் டூப்ளே வந்து மெட்ராஸ் அட்டாக் பண்ணி பிடிச்சி 3 வருஷம் வச்சுருந்தாரு அப்படின்னு ஆனந்தரங்கம் பிள்ளையோட டைரியில் அவளை ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டுவார். மக்கள் அப்படி திட்டுறாங்க அப்படிங்கிறத எப்படி அவள் ஒரு பெண் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்டையர் பாண்டிச்சேரி அப்படின்னு எழுதுவார். அவளுக்கு சாந்தோம் ஆரிஜின்ஸ், அவங்க அம்மா வந்து சாந்தோம் ஆரிஜின்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி மெட்ராஸில் ஒரு முக்கியமான காலேஜ் ஸ்டெல்லா மாரிஸ், பெண்களோட எஜுகேஷனுக்காக பெருசாக உதவி இருக்கிற ஒரு நிறுவனம். ஆனால் ஸ்டெல்லா மாரிஸ் வந்து
சாந்தோமில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி இருக்க மாதிரி கத்தீட்ரல் ரோட்டில் கிடையாது. அதுவும் ஒரு விசேஷமான நாள் அன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15, 1947. இந்தியா இந்த பக்கம் சுதந்திரம் அடையுது, இந்த பக்கம் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க 1 வருஷம் முன்னாலே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தேதி அவங்க பார்த்தெல்லாம் வைக்கல. இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போது ஒரு 3 மாதம் முன்னால் தான் அந்த டேட் நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு இன்பமான ஒரு கோயின்சிடன்ஸ். 32 ஸ்டூடெண்ட் தான் சேர்ந்தாங்க. இன்றைக்கி ரோசரி மெட்ரிக் இருக்க ஸ்கூல் இருக்க இடத்துல தான் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. பேக் சைடில் பேலஸ் ரோட்லேருந்து என்ட்ரன்ஸு. நன்ஸ் எல்லாம் போய் வீடு வீடாக கெஞ்சி உங்கள் பெண்களை படிக்க வைங்கன்னு கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்ச இடம். இன்றைக்கி சாந்தோமில் வந்து நிறைய பள்ளிகள் இருக்குது. சென்ட் பீட்ஸ் இருக்குது, சாந்தோம் ஹை ஸ்கூல் இருக்குது, டான்மிக் சேவியோ இருக்குது, ரோசரி மெட்ரிக் இருக்குது. பல ஸ்கூல்ஸ், விதவிதமான பள்ளிகள். முக்கால்வாசி அவங்களுக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடத்துகிற ஸ்கூல். இதுக்கெல்லாம் ஆரிஜின் எப்படின்னா, இந்த அனாதை குழந்தைகளுக்காக ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், போர்ச்சுகீஸ் சோல்ஜர்ஸோட அனாதை குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜ் ஸ்கூல்ஸை தான் ஆரம்பிச்சது. ஆனால் இன்றைக்கி மெட்ராஸில் ஒரு முக்கியமான எஜுகேஷன் சென்டர் சாந்தோம். காலையில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப, சாயங்காலம் ஸ்கூல் விடுறப்பெல்லாம் கூட்டம் தாங்காது, டிராஃபிக் தாங்காது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எஜுகேஷன். சாந்தோம்லேயே இவ்வளோ சர்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதரோட சீடருக்கு சம்பந்தம் இருக்குங்கிறனால தான் இந்த சர்ச்சஸ் இருக்குது. போர்ச்சுகீஸில் வந்து 9 சர்ச் கட்டினாங்க. கோட்டைக்குள்ள 5, வெளியில் 4 கட்டினாங்க. அதில் சில சர்வைவ் ஆகுது, வேறு ஃபார்மில் சர்வைவ் ஆகுது. இது 2-3 சர்ச் ரொம்ப முக்கியமான சர்ச் இருக்குது. செயின்ட் ரீட்டாஸ் சர்ச்னு சாந்தோம் ஹை ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும். இந்த தேவாலயத்தோட கிழக்கு சுவரில் ஒரு கல் பலகை இருக்குது. அதில் எழுதியிருக்கிறது இன் மெமரி ஆஃப் த ஆர்மீனியன் நேஷன் 1729. ஆர்மீனிய வணிகர் கோஜா பெட்ரோஸ் ஒஸ்கான் இதை எழுதி வச்சிருக்காரு. அந்த காலத்தில் ஆர்மீனியாவை எதிரிகள் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஒரு தேசத்தோட நினைவுக்காக வேற ஒரு தேசத்துல ஒரு தேவாலயத்துல கல்வெட்டு வச்சாங்க. உலகத்திலேயே ஒரு தேசத்தோட பெயர்ல கல்வெட்டு வச்சிருக்க ஒரே தேவாலயம் இதுதான். ஸோ அதே மாதிரி மாத்ரே தி தியூஸ் ஒரு சர்ச் இருக்கு. அது வந்து இப்போ இடிச்சு ஃபுல்லாக கான்கிரீட்ல கட்டிவிட்டாங்க. இந்த மாத்ரே தி தியூஸ்னா மதர் ஆஃப் காட், இந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. இந்த மாத்ரே தி வந்து அப்படியே மெட்ராஸுங்கிற பேர் இருக்கும். மெட்ராஸோட பேர் வந்ததே இந்த சர்ச்சினால கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு சரர் சொல்லுவாங்க. இங்கே மெடேரோஸ்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. முக்கியமாக சாந்தோமில் அவங்க வந்து இந்த ஒயின் பண்ணுவாங்க, மெடேரா ஒயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப பணக்காராக இருந்தாங்க. ஒரு காலத்தில் மெட்ராஸ் கவர்னரே அவங்களோட வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தார். அந்த இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க இடத்துல அவங்களோட இடமா இருந்துச்சு, கவர்மெண்ட் எஸ்டேட்டில். ஸோ அவ்வளோ பணக்காரர்கள்லாம் இருந்த இடம் வந்து சாந்தோம். நிறைய பாதிரியார்கள் சாந்தோம்லாம் தங்கி கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக வந்தாங்க. விதவிதமாக பரப்புனாங்க. இட்டாலியன் ஜெஸ்யூட் ராபர்ட் டி நோபிலி இந்தியா வந்தார். மதுரையில் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் வாழ்ந்தார். காவி அணிஞ்சாரு, குடுமி வச்சாரு, தமிழ் கற்றுக்கிட்டாரு, சான்ஸ்கிருதமும் கற்றுக்கிட்டாரு. அவர் கிறிஸ்டியன் கலைச்சொற்களை தமிழில் உருவாக்கினார். பைபிளை வேதம் பாரு, அதே மாதிரி மாஸ் வந்து பூசையும் பாரு. இதெல்லாம் வந்து தமிழ் மாஸ் நடக்கிறப்ப இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்கலாம். ஆனால் இதில் அதிசயம் என்னென்னா, வேட்டிக்கனுக்கே பிடிக்கல இவர் வந்து லோக்கல் கஸ்டம்ஸாக இவர் கலர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுக்கிறது, பாதிரியார் மாதிரி இல்லாமல் கிறிஸ்துவத்தை பரப்புறது. ஸோ ஒரு பேன் பண்ணி சாந்தோமில் வச்சாங்க. கடைசியாக கண் தெரியாமல் அங்கே செத்து போனால் நாங்கள் எங்கேயோ பரி ஆயிருக்காரு சாந்தோமில், அந்த மாதா கோயில் சர்ச்லாம் பரி ஆயிருக்காரு, எங்கன்னு தெரியல. பட் பின்னால் காலத்தில் சர்ச் ரியலைஸ் பண்ணிச்சு, நொபிலி சொன்னது ரைட்டு, அந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் மக்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஸோ அவங்க வந்து பின்னால் காலத்தில் நொபிலியை வந்து அவரோட ஞாபகத்துக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தாங்க. சாந்தோமில் முக்கியமான ஹோட்டல் வந்து ஓஷியானிக். அந்த காலத்தில் மெட்ராஸில் 1950s ஏசி ரூம்ஸ் கொடுக்குற ஹோட்டல் வந்து 3 தான். அதில் வந்து ஓஷியானிக் 1. ஓஷியானிக்கில் வந்து ஜன்னலை திறந்தால் கடல் தெரியும். ப்ளஸ் உள்ளே வந்து ஒரு ஷாப்பிங் அரேனா இருந்துச்சு. நிறையா டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே கடை வச்சுருந்தாங்க உள்ள. ஓஷியானிக் ஒரு 30 வருஷம் ரொம்ப பாப்புலராக ஓடின ஹோட்டல். சாந்தோம்னு சொன்னாலே ஒரு கான்ட்ரவர்சி வரும். இப்போ சாந்தோம் சர்ச் இருக்க இடத்துல தான் கபாலி கோயில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு தியரி தான் இருக்குது. போர்ச்சுகீசியர் தான் உடச்சி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் வந்த மார்க்கோ போலோ ஒரு நெஸ்டோரியன் சர்ச் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சமணர், அதாவது ஜெயின்ஸ், அவங்களும் வந்து எங்களுக்கு நேமிநாதருக்கு அங்கே ஒரு கோயில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. சர்ச்சு கட்டுறப்ப தோணினப்ப நிறைய சோழர் காலத்து கல்வெட்டுகளும் கிடச்சிது, கோயிலோட தூண்களும் கிடச்சிது. அதெல்லாம் பின்னால் அவங்க ஒரு மியூசியத்தில் சர்ச்சில் வச்சுருக்காங்க. ஸோ ராஜராஜனோட கல்வெட்டு கூட பக்கத்தில் ஆர்ச் பிஷப் வீட்டில் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. கோயிலை பற்றி இருக்க, கபாலி கோயிலை பற்றி இருக்க 2-3 திருப்புகள், தேவாரம்லாம் கடல் வந்து சிவனோட காலை தொடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவில் வந்து கோஸ்ட்டில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் இருந்துச்சா, ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சா, இன்னைக்கு வரைக்கும் தேர் இஸ் நோ ப்ரூஃப். பட் ஆனால் இந்த கான்ட்ரவர்சியை நம்ம மென்ஷன் பண்ணாமல் சாந்தோமை பற்றி பேச முடியாது. மெட்ராஸில் ஒரு இடத்துக்கு மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா அது சாந்தோமா தான் இருக்கும். அது தனி பின்கோடு இல்லைனாலும் பார்ட் ஆஃப் அனதர் பிகர் பின்கோட்னா கூட சாந்தோமோட ஹிஸ்ட்ரியை வேறு ஏதாலையும் ரைவல் பண்ண முடியாது. முக்கியமாக மெட்ராஸ் நகரம் வரதுக்கு முன்னாலே சாந்தோம் வந்து ஒரு மெகாபாலிஸாக இருந்துச்சு, ஒரு நகரமாக இருந்துச்சு. சாந்தோங்கிற பேரில் போர்ச்சுகீசர் சில நாடுகளே அமைச்சிருக்காங்க. அதனால் சாந்தோங்கிறது ஒரு முக்கியமான அடித்தளம், மெட்ராஸ் உருவானதுக்கு ஒரு அடித்தளம்.